இலங்கையில் இருக்க ராமநாதன் அர்ச்சுனா எம்பி அண்ணன் இப்போ உங்களுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ வந்து கதைச்சி கொண்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் வெகு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்தாலும் ஏதாவது சுட போகிறேன்ட்டு ரொம்ப நாளாக நீங்கள் கதைச்சி கொண்டு இருக்கீங்க. இப்போ வந்து ராமநாதன் அர்ச்சுனா எம்பி அண்ணன் உங்களுக்காக தான் நான் இப்போ கதைக்கிறது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெகு நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெண்மணியை வந்து சுட போகிறேன்ட்டு கதைச்சிருந்தீங்க காணி பிரச்சனையில். இப்போ வந்து அண்ணன் சீமான் அண்ணனை வந்து சுட போகிறேன்ட்டு சொல்லி அன்றைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து கதைச்சிருக்கீங்க. இப்படி நீங்கள் எப்போ பார்த்தாலும் சுட போகிறேன்ட்டு நீங்கள் கதைச்சி கொண்டு இருக்கீங்களே, அப்படி நீங்கள் வந்து சுட வேண்டுமென்று நீங்கள் நினச்சிங்கண்டா, உண்மையான வீரனாக நீங்கள் நினச்சிங்கண்டா, நீங்கள் வந்து உண்மையான வீரனாக இருந்தீங்கண்டா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கண்டா, 3.5 லட்சம் தமிழ் மக்களை வந்து கொண்டு குவிச்ச ராஜபக்சே கொடும்பாவி ராஜபக்சேவை வந்து சுட்டு வீழ்த்துங்க பார்ப்போம். உங்களோட திறமையால் நீங்கள் வந்து ரொம்ப வீரன்ட்டு சொல்லி கொண்டு வந்து அன்றைக்கு வந்து நீங்கள் கதைச்சிருக்கீங்க. அதாவது அண்ணன் சீமான் அண்ணனை வந்து நான் வந்துருந்தேன்னா சுட்டு வீழ்த்தி விடுவேன்ட்டு வந்து கதைச்சிருந்தீங்க. நீங்கள் உண்மையாகவுமே நீங்கள் வந்து தமிழ் மக்கள் மேலே வந்து உண்மையான பற்று வச்சுருந்தீங்கண்டா, உண்மையான வீரனாக இருந்தீங்கண்டா, 2007-8 வந்து அப்பாவி தமிழ் மக்களை வந்து கொண்டு குவிச்ச ராஜபக்சே கொடும்பாவி ராஜபக்சே வந்து சுட்டு வீழ்த்துங்க பார்ப்போம். நீங்கள் வந்து ரொம்ப தைரியமான ஆளுண்டு வந்து சும்மா வெட்டி பேச்சு பேசாதீங்க ராமநாதன் அர்ச்சுனா எம்பி அண்ணன். நீங்கள் வந்து வெட்டியாக கதைக்காதீங்க, ஏதாவது புரோஜனமாக கதைங்க. அப்படி நீங்கள் வந்து உண்மையான வீரனாக இருந்தீங்கண்டா, நீங்கள் வந்து இலங்கையில் வந்து மக்களை வந்து ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உண்மையாகவுமே தமிழ் மக்களுக்கு வந்து விசுவாசமாக பாசமாக இருந்தீங்கண்டா, நீங்கள் வந்து அர்ச்சுனா எம்பி அண்ணன், நீங்கள் உண்மையாகவுமே அர்ச்சுனா எம்பி அண்ணன் உங்களுக்காக திரும்ப கதைக்கிறேன். நீங்கள் வந்து 3.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்சான் ராஜபக்சே. உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவனை சுட்டு வீழ்த்துங்க பார்ப்போம். அப்படி இல்லைன்னா 2 கிலோ மாவு வாங்கி கொண்டு போய் ஒரு 4-5 தோசையை சுட்டு பக்கத்து வீட்டுகளில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் வந்து சீமானை வந்து அன்னைக்கு நீங்கள் வந்து திட்டிருக்கீங்க, கதைச்சிருக்கீங்க. அதாவது அன்றைக்கு வந்து 2007-8 அந்த பிரச்சனை நடத்தி கொண்டு இருந்தபோது, அந்த பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை, சுட்டு வீழ்த்து கொண்டு இருந்தாங்க தமிழ் மக்களை எல்லாம். இலங்கையில் வந்து சுட்டு வீழ்த்து கொண்டு இருந்தாங்க. அன்றைக்கு வந்து போராட்டம் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் சீமானோ, இங்கிட்டு வந்து அண்ணன் திருமாவளவனோ, அப்புறம் வந்து ஐயா வைகோ, இவங்க தான் வந்து அன்றைக்கு வந்து போராட்டம் பண்ணவங்க இவங்க மட்டும்தான். நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வெட்டியாக கதைச்சி கொண்டு இருக்காதீங்க. அன்றைக்கு 2007-8 வந்து தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த இந்த 3 மனிதர்கள் தான் வைகோ, சீமான், திருமாவளவன். இவங்க 3 பேர் தான் வந்து அன்றைக்கு வந்து தமிழ் மக்களுக்காக உண்மையாக வந்து குரல் கொடுத்தது தமிழ்நாட்டிலேருந்து. பாக்கி ஏடிஎம்கே குரல் கொடுக்கல, டிஎம்கே குரல் கொடுக்கல. உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடந்துச்சு. அதாவது ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, லண்டன், ஃப்ரான்ஸு, அனைத்து நாடுகள்லையுமே அன்றைக்கு வந்து போராட்டங்கள் நடந்து கொண்டு இருந்துச்சு. தமிழ் மக்கள் வந்து அந்தந்த நாட்டில் இருக்க தமிழ் மக்கள் வந்து போராட்டங்கள் பண்ணி கொண்டு இருந்துச்சு. அன்றைக்கு வந்து நீங்கள் வந்து பேச வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியலை. ஆனால் இன்றைக்கு வந்து நீங்கள் கதைச்சி கொண்டு இருக்கீங்க. அன்றைக்கு வந்து தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தவர் வந்து சீமானு, திருமாவளவன், வைகோ, இவங்க தான் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் சுட்டுப்படுவோம்ட்டு வெட்டி கதையாக பேசி கொண்டு தெரியாதீங்க ராமநாதன் அர்ச்சுனா எம்பி அண்ணன். நீங்கள் உண்மையான தமிழ் மன்னனாக இருந்தால் நீங்கள் வந்து கொடும்பாவி ராஜபக்சே வந்து சுட்டு வீழ்த்தான் 3 லட்சம் தமிழர்களை கொண்டு கூச்சிருக்கான். அவனுக்கு வந்து நேரம் நெருங்கிருச்சு. இண்டமும் 1 மாதம் 2 மாதம் தான் இண்டமே வந்து அவன் உயிரோடு இருப்பான். இப்போ வந்து கடவுளோட பிடியில் வந்து மாட்ட போகிறான். எல்லா மக்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ராமநாதன் அர்ச்சுனா எம்பி அண்ணன், ராஜபக்சேவுக்கு வந்து விதி முடிஞ்சிருச்சு. கரெக்டாக இண்டமும் வந்து 2 மாதத்தில் வந்து இறைவன் வந்து படுக்க வைப்பார். அடுத்தது யமலோகத்தை வந்து பயங்கரமான வேதனைக்கு அப்புறமா வந்து யமலோகத்தை வந்து கடவுள் நரக வேதனையை கொடுத்து சாகடிப்பார். எல்லோரும் இந்த வேகத்தை தெரிஞ்சுக்கங்க. இப்போ
அர்ஜுனா எம்பின்ட்டு நான் எண்டை கதைச்சேன்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜபக்சே வந்து இந்த 2 மாதம் தான், 2 மாதத்தில் படுக்கைக்கு போவான். பிறகு நாட்களில் வந்து அதாவது உடனே அவன் சாகக்கூடாது, பயங்கரமான வேதனைகள் பட்டு நரக வேதனை அனுபவித்து தான் அவன் சாகணும். இது வந்து இறைவனால் இனிமேல் இந்த தண்டனைகள் கிடைக்கப்படும். இப்போ வந்து இறைவன்ட்ட வந்து நான் தெரியப்படுத்திட்டேன், இனிமேல் வந்து இந்த தண்டனைகள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நடக்கும். நரக வேதனை அனுபவித்து இந்த ராஜபக்சே வந்து நரக வேதனையை அனுபவித்து சாகுவான். எல்லா மக்களும் தெரிஞ்சுங்க, எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுங்க.